டிவார் தோழர்களுக்கு வணக்கம். நேற்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரசாரமாக பல்வேறு புகார்களையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பேசினார். ஆனால் அடுத்த சில மணித்துளிகளில் சில நிமிடங்களில் அவர் பேசியது அத்தனையும் பொய் அப்படிங்கிறது ஊடகங்களிலும் சமூக வெளியிலும் அரசியல் வெளியிலும் அம்பலப்பட்டிருக்கிறது. அப்போ அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் பேசியவை எல்லாமே பொய் என்பது அம்பலப்பட்டுவிட்ட நிலையில் அதை தொடர்ந்து மேலும் 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 பொய்களை அவர்கள் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று சட்டமன்றம் கூடிய போது அரிட்டாப்பட்டியில் ஏலம் விடப்பட்ட அந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. இந்த தீர்மானத்தை எல்லோருடைய ஆதரவோடும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் எல்லா கட்சியினுடைய ஆதரவையும் கோருகிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம், பாஜகவை பார்த்து இதை ஆதரிக்கிறீர்களா இல்லையா அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து நேருக்கு நேர் கேட்கிறார். அவர் மலுப்பலா பதில் சொன்ன உடனே நீங்கள் ஆதரிக்கிறதாக நான் கருதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஜகவும் இதை ஆதரிக்கிற வகையில் ஒரு சூழலை அவர் அங்கே உருவாக்குகிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன வர்றாருன்னா, நீங்கள் கொண்டு வந்துட்டா நாங்கள் ஆதரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து அதை கடுமையாக விமர்சித்து அதன் பிறகு ஆதரிக்கிறார். அப்போ விமர்சிக்கிறப்போ அவர் பயன்படுத்தின சில பிரச்சனை, அந்த வார்த்தைகளில் பிரச்சனை இருக்கிறது. உதாரணத்துக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 2023 தான் இந்த மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மூல காரணம். அந்த சட்டத்தின் மூலமாகத்தான் இந்த ஏலம் விடப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தை திமுக ஆதரித்ததுன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அசெம்பிளியில் வைக்கிறார். உடனே முதலமைச்சர் எழுந்து நாங்கள் அதை எதிர்த்தோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தின உடனே பழனிசாமி அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணுறார். எப்படி ஜம்ப் பண்ணுறாருன்னா, நீங்கள் எதிர்த்தீங்க ஆனால் அவையை முடக்கி தடுக்கலை அப்படின்னு இன்னொரு போலியான குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது இந்த சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்க்கணும். மணிப்பூர் பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து போராடி கொண்டிருந்த போது நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. அப்போ ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராட்டத்தில் தான் இருந்தது, திமுகவும் போராட்டத்தில் தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த சட்டம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டது. ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திமுக தடுக்கலைன்னு சொல்கிறார். உண்மையில் நடந்தது என்னன்னா, அதிமுக இந்த சட்டத்தை ஆதரித்து பேசியது, ஆதரித்து வாக்களித்தது மாநிலங்களவையில் தம்பிதுரை அவர்கள் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 2023 சட்டத்தை அதிமுக ஆதரிக்கிறது என்று சொன்ன குறிப்பு நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் இன்னை வரைக்கும் இருக்கிறது, பார்லிமெண்ட் டாக்குமெண்ட்ல இன்னை வரைக்கும் இருக்கிறது. அப்போ அடிப்படையிலேயே அதிமுக தான் அந்த சட்டத்தை ஆதரித்தது அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அதிமுக சட்டத்தை தான் ஆதரிச்சது, நாங்கள் அந்த சுரங்கத்தை ஆதரிக்கல அப்படின்னு இன்னொரு பொய் கதையை அவர்கள் சொல்கிறார்கள். அது எப்படின்னா, நான் மணியை மட்டும்தான் அடித்தேன், சத்தத்தை மணி தான் எழுப்புனுச்சு, நான் சத்தம் எழுப்பலை, நான் அப்பாவை தான் ஆதரித்தேன், பிள்ளையை நான் ஆதரிக்கலை, நான் காரணங்களை தான் ஆதரித்தேன், விளைவுகளை நான் ஆதரிக்கலை என்று சொல்வது போல அந்த சட்டத்தை தான் ஆதரித்தோம், அந்த சட்டத்தின் மூலம் விடப்பட்ட ஏலத்தை ஆதரிக்கவில்லைன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகத்தை இழைத்ததை நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறது அதிமுக. சரி, அந்த சட்டம் தான் எப்படி காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். நம்பர் 1, எடப்பாடி பழனிசாமியே சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை நீங்கள் தடுக்காததால தான் இப்படி ஒரு ஏலம் நடந்ததுன்னு அந்த சட்டம் தான் காரணங்கிறத ஒப்புக்கொள்கிறார். 2வது, அந்த சட்டத்தில் முக்கியமான 3 திருத்தங்கள் அந்த சட்டத்தை இந்த மாதிரியான ஒரு ஏலத்தை நடத்துவதற்கு காரணமாக அமைகிறது. ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் 1வது அட்டவணையில் பகுதி பி, அதில் உள்ள மினரல்ஸ் எல்லாத்தையும், கனிமங்கள் எல்லாத்தையும் ஒன்றிய அரசு, அதனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் தான் ஏலம் எடுத்து வெட்டி எடுக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, அதை மாற்றி அமைக்கிறது. தனியார் நிறுவனங்களும் குறிப்பிட்ட அட்டவணையில் உள்ள அந்த ரேர் மினரல்ஸை வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு இது அலோவ் பண்ணுது. சரி, ஏன் தனியார் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லுகிறார்கள்னு சொன்னால், PSU பொதுத்துறை நிறுவனங்கள் வெட்டி எடுக்கும்போது ரொம்ப குறைவான அளவில் தான் வெட்டி எடுக்க முடிகிறது, எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் திஸ் மினரல்ஸ் இஸ் லிமிட்டட், கண்டறிவதும் ப்ரொடக்ஷனும் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது எப்போ PSU பண்ணும்போது, அதனால நாங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறோம். ஏன் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டால், தெர் இஸ் நீட் டு விகரஸ்லி இன்க்ரீஸ் தி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல்ஸ். ரொம்ப தீவிரமாக வளங்களை, கனிம வளங்களை கண்டறிவதற்கும் அதை வெட்டி எடுப்பதற்கும்
வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதால் பொதுத்துறை நிறுவனங்களால் அதை செய்ய முடியல, அதனால நாங்கள் பிரைவேட்டு கொடுக்குறோங்கிறாங்க. இந்த மசோதாவை ஆதரித்த கட்சி அதிமுக. அதனால தான் டங்ஸ்டன் ஏலத்தில் வேதாந்தாவினுடைய துணை நிறுவனம் பங்கெடுத்து அந்த ஏலத்தில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஒருவேளை இவங்க ஆதரிக்கலைன்னா ஒரு PSU தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஏலம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா இவர்கள் ஆதரிக்கலைன்னா ஏலமே நடந்திருக்காது. ஏன்னா அதனுடைய ரெண்டாவது முக்கியமான திருத்தம் என்னன்னா, பல்வேறு மாநிலங்கள் நடத்தக்கூடிய ஏலம் போதுமானதாக இல்லை, அதனால அந்த ஏலங்களை எல்லாம் ஒன்றிய அரசாங்கமே முழுமையாக நடத்துவது அப்படின்னு ஒரு திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். உதாரணத்துக்கு அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாடு முழுக்க ஒரு 107 இடங்கள்ல இந்த மாதிரி அரிய கனிமங்கள் இருப்பதை நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம். ஆனால் அதில் 19 இடங்களை மட்டும்தான் ஏலம் விட்டிருக்கிறார்கள் மாநில அரசுகள். மிச்சம் இருக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்ட சைட்டில் ஏலம் விடப்படவே இல்லை. அதனால தான் நாங்களே அந்த ஏலத்தை விடுறோங்கிறாங்க. இப்போ மாநில அரசு ஒரு சுரங்கத்துக்கு ஏலம் கொடுக்கலன்னா மக்கள் மீதான அக்கறை, ஈக்காலஜி இயற்கை மீதான அக்கறை, அந்த பகுதியினுடைய சூழலியல் மீதான அக்கறை, இந்த மாதிரி பல்வேறு அக்கறையின் காரணமாக மாநில அரசு ஏலம் விடாமல் இருக்கும். நீ ஏன் ஏலம் விடாமல் இருக்கன்னு சொல்லி அந்த பவரை தானே பறித்து கொள்வதாக இந்த சட்டம் இருக்கிறது. அப்போ அந்த பவரை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதில் எந்தெந்த மினரல்லாம் யூனியன் கவர்மெண்ட் ஏலம் விடலான்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் டங்ஸ்டனும் ஒன்று. ஒருவேளை இந்த சட்டம் நிறைவேற்றப்படாமல் இருந்திருந்தால், அதிமுக அந்த சட்டத்தை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? மாநில அரசாங்கங்கள் ஏலம் விட வேண்டிய ஒரு கனிமத்தை ஒன்றிய அரசு ஏலம் விட முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதனால இந்த ஏலத்தை ஒன்றிய அரசு நடத்தியிருக்காது. அப்படியே நடத்தியிருந்தாலும் வேதாந்தா மாதிரியான ஒரு நிறுவனம் உள்ள வந்து ஒரு பிரைவேட் நிறுவனம் அந்த ஏலத்தை வென்றிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த சட்டம் தான் காரணமாக அமைகிறது. சரி, இப்போ என்ன பிரச்சனை? இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்கு ஒரு இடத்துல கனிமம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறோம். அந்த லைசன்ஸ் அடிப்படையில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி ஒரு அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, மாநில அரசுக்கு. இப்போ மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து 6 மாதத்திற்குள் அங்கே சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அங்கே இவ்வளோ பெரிய மினரல் இருக்குன்னு கண்டுபிடிச்ச அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணுங்கிறத மாநில அரசு தீர்மானிக்க முடியாது, ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும். ஒருவேளை மாநில அரசு எனக்கு இப்போ சுரங்கம் அமைக்கிற எண்ணம் கிடையாது, நான் மக்களுக்காக அந்த பகுதியில் சுரங்கம் அமைக்க போவதில்லை, மக்கள் நலன் தான் முக்கியம்னு முடிவெடுத்தால் அதற்கான காம்பன்சேஷனை இன்சென்டிவ்ங்கிற பேரில் அதை கண்டுபிடிச்ச நிறுவனத்திற்கு மாநில அரசு கொடுக்கணும். அது எவ்வளோ தொகைங்கிறதையும் ஒன்றிய அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். அந்த வகையில் இதை பிரைவேட் பண்ணது, மாநில அரசு பணம் கொடுக்கணும்னு கண்டிஷன் பண்ணது, மாநில அரசுக்கு இருக்கிற பவரை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணது என்று பல்வேறு வகைகளில் ஆபத்தான அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தை ஆதரித்த கட்சி அதிமுக. இன்னைக்கு வந்து நாங்கள் சட்டத்தை தான் ஆதரித்தோம், அதனால் வரக்கூடிய அந்த ஏலத்தை நாங்கள் ஆதரிக்கலை என்று புது கதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, இதை யாராவது ஒருத்தர் புதுசாக போகிறவங்க, புதிய எம்பிக்கள் அப்படி யாராவது ஒருத்தர் இந்த கதையை சொன்னால் கூட அது ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை ஒன்றியத்தினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு சட்டத்தை தான் ஆதரித்த, விளைவுகளை ஆதரிக்கலைன்னு சொல்லுவதற்கு கூச்சப்பட வேண்டும். அதெல்லாம் விட முக்கியமாக ஒரு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட காலகட்டத்தில் மோடி அரசுக்கு எதிராக மணிப்பூர் விவகாரத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அவையில் இருந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அது ஒன்று பாஸ் ஆகணும், இல்லை அதை ஃபெயில் பண்ணணும். இது வரைக்கும் அந்த தீர்மானம் நிறைவேறையோ இல்லை நிறைவேறாமல் தோற்கடிக்கப்பட்ட ஆகலை. அப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் ஒரு அரசு சட்டத்தை நிறைவேற்றத்துக்கான தார்மீக உரிமை இல்லை. இதுதான் நாடாளுமன்ற மரபு. இந்த மரபு புதிய எம்பிக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தம்பிதுரை வந்து மக்களவையினுடைய துணை சபாநாயகராக இருந்தவர், அவருக்கு தெரியல அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்து காரணத்தை ஆதரித்தேன், விளைவுகளை ஆதரிக்கலைன்னு சொல்லுவது அப்பட்டமான கதை சொல்லுகிற வேலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகத்தை மறைப்பதற்காக அதிமுக அந்த நாடகத்தை ஆடுகிறது. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் மாதிரியான மினரல் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பதற்கு 2018-19 அனுமதி அளித்ததும் இவர்கள் தான். அது 2023ஆம் ஆண்டு சட்டம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அந்த பவரை ஷிஃப்ட் பண்ணி கொடுத்த அந்த சட்டத்தை ஆதரித்ததும் இவர்கள் தான். அதை ஒரு பிரைவேட் பிளேயர் எடுக்கலாங்கிற திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை ஆதரித்தவர்களும் அதிமுக தான். இந்த வகையில் மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தில் மொத்த துரோகத்தையும் செய்துவிட்டு கூச்சமே இல்லாமல் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு சவுண்டு விட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களுக்கு உண்மை தெரியும். இவர்களுடைய நாடகத்தை அம்பலப்படுத்தி
வரக்கூடிய நாட்களில் அதற்கான தண்டனையை அவர்கள் கொடுத்தே தீர்வார்கள். அதிமுக மீண்டும் ஒரு முறை மக்கள் மன்றத்தில் இந்த விவகாரத்தில் அம்பலப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மாதிரியான விவகாரங்களை அவர்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயத்தில் பொய் சொல்லக்கூடியதை அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் உங்களை விட அறிவாளி, அவர்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.